சங்கிலி தொடர்ந்து சொல்லி இப்படி சங்க அர்த்தீங்களடா. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி எங்களை மல்டி லெவல் மடையன் ஆக்கிட்டாங்க. 3 பேரும் சேர்த்து விட்டா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களா? என்னையா இது கும்பலா வந்து இப்படி கத்துனீங்கன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு, இதுல இதே வேலையை போச்சு உங்களுக்கு. சொன்னா கேளுங்கயா. இல்லையா அடிச்சு நொறுக்குனா சொன்ன கேளுடா. அவசரப்படாத, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அண்ணே, நான் தயாரா பேசுறேன். சொல்லியா அண்ணே, இங்க ஒரே பிரச்சனையா இருக்குண்ணே. என்னையா சொல்றேன்? எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குண்ணே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கும்பலா வந்து ரகலை பண்றாங்கண்ணே. நான் சீரியஸான விஷயம் சொல்றேன், நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதை தான் எதிர்பார்த்தேன். அண்ணே, ஏதாவது ஆயிடுமா பயமா இருக்குண்ணே. நீ எதுக்கு பொரியல மாட்டின பெருச்சாலி மாதிரி துடிக்கிற? நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கே இரு. சரிண்ணே. இவனுங்க என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறது? நம்ம ஸ்டூடண்ட் பவர் என்னன்னு காட்டுவோம். ஏய் மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல என் பேனா பவர் என்னன்னு காட்டுறேன். மகேஷ், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இது வந்துறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஆடிட்டர் ரூம் எங்க இருக்கு? தங்க காசு ஆசைப்பட்டோம், படுவாய் பிறகு செல்லா காசு 50,000 கட்டணும், 4,000 கூட ராகவன் சார், இந்த ஃபண்டு மோசடி பத்தி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இப்ப சொல்லியா? என்னத்த சார் சொல்றது, சமாளிக்க முடியல சார். டெய்லி ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே 1000 பேர் வந்து கியூ நிக்கிறான். போட்ட பணத்தை திருப்பி கொடுன்னு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க போட்ட பணம் திரும்ப கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல இது வரைக்கும் 2 பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்களாம் சார். அதுக்கு என்னையா பண்ண சொல்ற சார்? நிறைய பெரிய மனுஷனுங்க அம்பலவானோட சிபாரிசுல கோடிக்கணக்கான பணத்தை எந்தவித டாக்குமெண்ட் செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். இது வரைக்கும் ஒத்த பைசா திரும்ப வரல சார். பேசாம அவங்க எல்லாம் யாருன்னு இந்த பப்ளிக் கிட்ட போய் சொல்லிடலாம் சார். ஏய்யா, நீ நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறியா? நீ சொல்ற மாதிரி அவங்க பேரையெல்லாம் சொன்னா பணம் போட்டு ஏமாந்தவங்க அவங்கள தேடிட்டு போயிடுவாங்க. இது தயாளம் காதல விழுந்தது, அப்புறம் அம்பலவான ஆளுங்க நம்மள தேடிட்டு வந்துடுவாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அம்பலமான விஷயம் அம்பலத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த கம்பெனி திவாரானத்துக்கு நாம காரணம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகட்டும். அது வரைக்கும் சொல்லியும் கலாட்டா பண்ணிருக்கீங்கடா. மச்சான், நாங்க ஒண்ணும் பண்ணலடா. நீ வேற. திடீர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி போலீஸ் வந்தது. போலீஸ் வந்தோடனே ரவுடிங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. போலீஸ் நம்ம பசங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கடா. நான் மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். ஹலோ, நீ நேரா ஆபீஸ்க்கு வா, நான் ஏசி கிட்ட பேசுறேன். சார், இந்த பெனிஃபிட் ஃபண்ட் யாரால திவாலாச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு சார். இது நாம கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள நாம எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சார், கண்ணன் புதுசா வந்திருக்கான், அவருக்கு அனுபவம் கிடையாது. இந்த கேஸ் அவங்கள்ட்ட கொடுத்தா வழங்குமா? கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கொடுங்க சார். சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேங்கிறது உண்மைதான். ஆனா இந்த கேஸை பத்தி நிறைய டீடைல் எனக்கு தெரியும். மத்தவங்கள விட என்னால தெளிவா எழுத முடியும் சார். அப்ப மத்தவங்க எல்லாம் தெளிவா எழுத மாட்டாங்களாகும் சார். அந்த தயாளா இருக்கான ரொம்ப மோசமான ஆள் சார். 50 ரூபாய்க்காக கூட பிறந்த அண்ணனை வெட்டிவிட்டான் சார். அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. இவன் ஒண்ணு பண்ணிவிட்டாம்னா நம்மள சார் மண்டை போட்டு உடைக்கணும் சார். இதை பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும் சார். என்ன வேணாலும் பேசுங்க, பெரிய எடுத்து பொல்லாப்பு நமக்கு இருக்கு. Okay, Kannan, proceed. But be careful and keep me informed.
இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில ஓடுற மட்டங்க தான். இந்த கம்பெனி திவாலானதுக்கு நாம எல்லாரும் தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. ஜெயசி, பணத்தை பறிக்கிறதும் ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவான். அவனை உட்கார வை, சூடா டீ வாங்கி கொடு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எழுதி வாங்கிக்க. ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் மேல கூட ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஆமையா, நீ பாட்டுக்கு நைட்டு டிவியில விஜயகாந்த் படத்தை பார்த்துட்டு உனக்கு கடமை உணர்ச்சி பொங்கி யாரையாவது அரெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, இவங்க எல்லாம் குண்டோட உள்ள போயிட வேண்டியதான். ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ரகு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க ஃப்ரெண்டு. அவர் மூலமா இந்த கேஸை எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்தடிங்க. மிஸ்டர் சகாயம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே லீடிங் பத்திரிக்கை உங்களோட. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில கடனை வாங்கி அது திவார் ஆனதுக்கு காரணமா இருந்தவங்களை பத்தி, அவன் ஆளுங்கட்சி சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, இல்ல சினிமாக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி எந்த நியூஸும் உங்க பத்திரிக்கையில வரக்கூடாது. சாரி தம்பி, நான் பத்திரிக்கைக்காரங்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு எம்டி உத்தரவு போட்டிருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசுங்க. சார், நான் பேட்டி எடுக்கிறதுக்காக வரல. இந்த பெனிஃபிட் ஃபண்ட் திவால் ஆனதுக்கு யார் காரணம்னு தெரியணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சார், உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கலாட்டா நடந்தப்போ உங்க ரூம்ல இருந்த பாத்ரூம்குள்ள தான் நான் இருந்தேன். நீங்களும் உங்க சீஃப் அக்கௌண்டன்ட்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தம்பி, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உண்மையான குற்றவாளிகளை பத்தின ஆதாரம் வேணும். நீங்க நினைக்கிறபடி எதுவும் இங்க நடக்கல. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போங்க. நான் ரிப்போர்ட்டர் உங்ககிட்ட பேச வரல. இந்த ஃபண்ட்னால பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தனா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல தங்க காசு தரேன்னு சொல்லி நெத்தி காசு கொடுத்து- ஐயோ, என் பணம் எல்லாம் போச்சு. ஐயோ, என் பணம் போயிடுச்சு. சாரி தம்பி, ஐ cannot help you. சார், ப்ளீஸ் சார். சார் சார் Sorry, we could not save her. என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? நாம எத்தனை வருஷமா பழகி இருக்கோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும். இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டியே. கடைசி நிமிஷத்துல கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல. மச்சான், கூல் டவுன்டா, கொஞ்சம் அமைதியா இருடா. எனக்கு நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க. டேய், அழாதடா மச்சான், சொன்னா கேளுடா. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ நான் உதவி பண்ணா போயிட்டேன். ஏன் பிரியா, சொன்னா கேளுடா. ஏன் இப்படி பண்ண? உன் சாவுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது சத்தியம். யாரோ ஒருத்தரோட பொண்ணு இறந்து போனதால தானே இப்படி அமைதியா இருக்கீங்க. இதுவே உங்க பொண்ணா இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னும் எத்தனை பேர் செத்து போனோம் நீங்க மனசு மாறதுக்கு. இந்த ஃபண்ட் திவாலானதுல வேணும்னா உங்களுக்கு பங்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பாவத்துல உங்களுக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. இதுவே உங்க பொண்ணா இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னும் எத்தனை பேர் செத்து போனோம் நீங்க மனசு மாறதுக்கு. Come to my house at 8 AM. Raghavan.